அவர் இருந்த சூழ்நிலை மரணம், பாதாளம், கட்டு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் யார் இருக்கா? தாவீது இருக்காரு. அப்படி இருக்கும்போது தாவீது செய்கிற முதல் காரியம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. செவியில் எப்படின்னு கேட்கலங்க, ஏறிட்டா. ஹல்லேலூயா. அவர் இருந்த நெருக்கத்தில், அவர் இருந்த உபத்திரவத்தில், அவர் இருந்த மரண கண்ணிகளில் யாரை நோக்கி கூப்பிடுறாரு? கேட்கல, ஏறிட்டான். ஏங்க, என்னுடைய சத்தத்தை கேட்ட உடனே என் அப்பாவுடைய ரியாக்ஷன், ஹல்லேலூயா. நான் ஒரு நெருக்கத்தில் இருக்கேன், கஷ்டத்தில் இருக்கேன், கண்ணீரில் இருக்கேன், போராட்டத்தில் இருக்கேன், அவமானத்தில் இருக்கேன், நிந்தையில் இருக்கேன். என் அப்பாவை மாத்திரம் தான் நோக்கி கூப்பிடுறேன். அப்போ எனக்கு நேராக வர்ற வைராக்கியத்தை, அவருடைய வல்லமை என்னுடைய சத்துருக்களுக்கு எதிராய் கிரியை செய்கிற காரியங்கள், அதில் மாத்திரம் கொடுக்கல, பலனையும் கொடுத்துருக்காரு. ஆனால் யாருக்காகனா ஏசப்பாவுடைய நீதி வரலாங்க. தாவீது என் நீதிக்கு தக்கதாகன்னு சொல்ற. இன்றைக்கு கர்த்தர் எனக்கு இத்தனை காரியங்கள் செய்ய அவர் விரும்புகிறாரு. ஆனால் என் நீதி என் கைகளின் சுத்தம். ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேர் நீதி என்ன நினைப்போம்னா, சுயநீதியை தான் நம்ம எல்லா காரியங்களும் நான் பர்ஃபெக்ட் தான் நான் நினைப்பேன். அது என்ன நீதினா தேவநீதி இல்லை, சுயநீதி. ஆனால் உண்மையிலே தாவீது நீதிக்கு செஞ்சிருந்தானா, சுயநீதியாக செஞ்சிருந்தாருன்னு என்ன பண்ணியிருக்கலாம்? அந்த இடத்துலயே சவுலின் கதையை முடிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் சுயநீதி அங்கே செயல்படல, தேவ நீதி தனக்குள்ள செயல்படுத்தினதுனால என் நீதிக்கு தக்கதா என்று அவர் அறிக்கை செய்ய முடியுது. ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு என்ன பண்றாரு? அவர் வெறும் துதிக்கிற தாவீது அல்ல, இத்தனை காரியங்களை தான் என்ன பண்ணியிருக்காரு? கடைபிடிச்சிருக்காரு. ஆமென். இந்த நாளில் நமக்கு வருகிற உபத்திரம், கஷ்டம், கண்ணீர் எல்லாத்துக்கும் தேவனை நோக்கி கூப்பிடணும். ஆனால் அந்த எல்லா சூழ்நிலையும் நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்கேன்? தாவீது ராஜா சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் என்னால் சொல்ல முடியுமா? ஆகையால் என் நீதிக்கு தக்கதாக, என் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பலன் தாங்க அப்படின்னு சொல்ல நம்மளால் முடியுமா? இந்த நாளில் கர்த்தர் நம்மையும் அப்படி மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா.